கடந்து போன நாட்கள்ல நமக்கு வந்த வேதனை எல்லாம் என்னமோ நினைச்சோம், நமக்கு வந்த பிரச்சனை எல்லாம் என்னமோ நினைச்சோம். என்ன ஆண்டவரே, இந்த பன்னிக்கிட்ட கிடைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு? அந்த இளைய குமாரனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது வயிறு நிரம்பணும். ஆனா அது கூட கிடைக்கல. அவன் நினைச்சான், நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அப்பா சொல்றாரு, இந்த வேதனை எல்லாம் நான் உனக்கு மேல வச்சிருந்த அன்புதான். நீங்க படுற வேதனை, நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துக்கம், நீங்க படுற கண்ணீர், இதெல்லாம் ஏன் தெரியுமா கடவுள் உங்களுக்கு அனுமதிச்சாரு? உங்களுடைய பலவீனம் ஏன், எதற்காக இதெல்லாம் தேவன் அனுமதிச்சார் தெரியுமா? நீங்க மிஸ் பண்ண இடத்துக்கு மறுபடியும் வர்றதுக்காக. அல்லேலூயா. நீங்க மிஸ் பண்ண இடத்துக்கு மறுபடியும் வர்றதுக்காக தான் போன நாட்கள் தந்த வேதனைகள். சொல்லுங்க, அன்புதான் என்று அறியவில்லை. யாராவது அறிஞ்சிருக்கீங்களா? அது மாதிரி இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்பா சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ மார்க்கை விட்டு வெளியில போயிட்ட. எதை விட்டு வெளியில போயிட்ட? மார்க்கை விட்டு வெளியில போயிட்ட. ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல, ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாங்கல்ல, அதுல ஒரு மார்க் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கால் மார்க்கில் இருக்கணும். மார்க்கை விட்டு என்ன பண்ணக்கூடாது? வெளியில போயிட்டா அது பேர் பவுலா. அதுக்கு வெளியில போக கூடாது. அதுக்கு வெளியில போயிட்ட அப்பா சொல்றாரு, நீ உள்ள வர்றதுக்காக தான் அந்த பிரச்சனை. பயங்கரமான அடி, பயங்கரமான சூழ்நிலைகள். ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி வரணும். ஆமீன் சொல்லுங்க. நீ எங்க மிஸ் பண்ணணும் அந்த இடத்துக்கு வரணும். நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்துக்கு வரணும். நீங்க எங்க அவரை விட்டீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப வரணும். ஆமீன் சொல்லுங்க. முதல் காரியம், கிறிஸ்தவ மக்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சத்தியம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல ஆண்டவரை விட்டுட்டு போனீங்களோ அதே இடத்துக்கு திரும்ப வரணும். எந்த இடத்துல குடும்பத்தை விட்டோமோ அதே இடத்துக்கு வரணும். அப்பதான் குடும்பம் நேரா கர்த்தருக்கு நேரா வரும். நம்ம பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. நம்ம குடும்பத்தை நம்ம விட்டுறக்கூடாது. நான் ஏன் அதிகமா குடும்பத்தை மையப்படுத்தி பேசுறேன்னா, நம்முடைய ஆண்டவர் குடும்பத்தின் தேவனாய் இருக்கிறார்.